ஹாய் வியூவர்ஸ், WPL எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது WPL மூணாவது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யூபி வாரியர்ஸ் உமனும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை நைட் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வரல. முன்னாடி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருச்சு. ஸோ எப்பவுமே அப்படி பயங்கரமாக ஒரு மேட்ச் வந்து ஒர்க் ஆனிச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச் இந்த மாதிரிலாம் வந்து ஆகும். ஒரு சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா சரியாக வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வரல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்சில் அக்யூரேசி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து வரும். ஏன்னு பார்த்தோம்னா உமன்ஸ் பிளேயர்ஸோட டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ராங்காக தான் வந்து இருக்கும். மென்ஸ் பிளேயர்ஸோட டேட்டா அளவுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிளேயர்ஸோட டேட்டா வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்கேப்டு உமன்ஸ் பிளேயர்ஸோட டேட்டா பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறது வந்து இல்லை. அவங்களோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை. அப்படியே 1-2 போய்ட்டு நம்ம டேட்டா எடுத்தாலும் அந்த டேட்டா வந்து சரியாக இருக்கிறது கிடையாது. நீங்கள் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்துருப்பீங்க, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த உமன்ஸ் மேட்ச்க்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி டேட்டாஸ் ராங்காக இருக்கனால ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து வராது, கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்குற வந்து அனுபவத்தில் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறையில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அணுகிறப்போ ஸோ புதுசாக பிளேயர்ஸ் வரப்போ அந்த மாதிரிலாம் அது நடக்கிறப்போ நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிறப்போ அதை வச்சு நம்ம மொத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சில நாள் கொலாப்ஸ் வந்து ஆகுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வரல. இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து வரும். ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னா 4 மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பிளேயிங் லெவன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பிளேயிங் லெவன் வந்து கரெக்டாக கிடைக்கும் பட்சத்தில் நம்மளால பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தோம்னா யூபி வாரியர்ஸும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் நைட் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு 16ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 7-9 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். கேதுவும் செவ்வாய் சேர்ந்து யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா குருவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருக்கும். சனியை சேர்ந்தவங்க ராகுவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் குஜராத் ஜெயின்ஸில் பெத் மூனி வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து லாரா வால்வெட், டேவ் ஹேமலதா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஆஸ்ட்ரே கார்னர் ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க பேட்டிங் வரப்போ. பவுலிங் வரப்போ 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து தேண்ட்ரா டோட்டின் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து ஹர்லின் டியோல் ரொம்ப லோவரில் வந்து பேட்டிங்காக இருக்காங்க. இயர்லியாக வந்தாங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. ட்ரீம் டீம் வரதுக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து சிம்ரான் ஷேக் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அது தனுஜா கன்வர், மேக்னா சிங், சயாலி சர்க்கரே, பிரியா மிஸ்ரா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இருக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து யூபி வாரியர்ஸில் வந்து பார்த்தோம்னா சமாரி அட்டப்பட்டு வந்து எடுத்துட்டோம்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க பேட்டிங் வரப்போ. பவுலிங் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து கே நவிகிரே வந்து பார்த்தோம்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து தாலியா மிக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அது ஜி ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து தீப்தி சர்மா வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் வரைக்கும் வந்து எடுப்பாங்க. அடுத்து எஸ் சேகரவாட்டு ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிற சான்ஸ் இருக்கு. அடுத்து உமா சேத்ரி வந்து 1 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்கு. அடுத்து சோபி எக்கர்ஸா இவங்க பார்த்தீங்கன்னா 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து சைமா தாக்கூர், அஞ்சலி சரவானி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ராஜேஸ்வரி கேக்வாட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணணும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்ப பெத் மூனி, ஆஸ்லே கார்னர், டேண்ட்ரா டோட்டின், ஹர்லின் டியோல், சமாரி அட்டப்பட்டு, கிரண் நவிகிரே, தஹிலா மெக்ரத், கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, சோபி எக்கர்சன், ராஜேஸ்வரி கேக்வாட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஆஸ்லே கார்னர், சமாரி அட்டப்பட்டு, சோபி எக்கர்ஸ்டன் 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் வந்து வின் பண்ணாதீங்க.